வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டில் யூத் காங்கிரஸ் செய்த அட்டூழியம் நாட்டு மக்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கா? நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, காமன் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கும் முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ரீதியாக சண்டைகள் இருக்கலாம், ஆனால் உலக அளவில் ஒரு சம்மிட் நடக்கும்போது, இந்தியாவில் நடக்கும்போது எவ்வளவோ நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க, அங்கே போய் காங்கிரஸ் அவங்களுடைய அரசியலை செய்தது தப்பு அப்படின்னு இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான சமாஜ்வாடி பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு யூத் காங்கிரஸுக்கு. சொந்த கூட்டணியிலிருந்தே இப்போ காங்கிரஸுக்கு எதிர்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. அடுத்து என்டிஏலையும் இல்லாமல் இண்டி கூட்டணியிலையும் இல்லாமல் சில பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, யூத் காங்கிரஸ் இப்படி பண்ணதுக்கு அவங்க வெட்கப்படணும், அரசியல் வித்தியாசங்களை தாண்டி உலகத்துக்கு முன்னால் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இது மாதிரியான சம்மிட்டில் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்து பாரதிய ராஷ்டிரிய சமிதியுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய கேடி ராமாராவ் இருக்கார்ல, அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, டெல்லியில் ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டில் தங்களின் அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ் இளைஞர் அணி நடந்தது முற்றிலும் வருந்தத்தக்கது. அரசியல் கருத்து வேறுபாடுகளை காட்டுவதற்கு சர்வதேச உச்சி மாநாடு ஒரு இடம் கிடையாது. பொலிட்டிக்கலாக நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு ஏஐ சம்மிட் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறையாத குறையா கேடி ராமாராவ் பதிவிட்டிருக்காரு. அப்போது என்டிஏ காங்கிரஸுடைய செயல்பாடை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், சில கட்சிகள் நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்டிஏ இண்டி பிளாக்ல இல்லாத பிற கட்சிகளும் கடுமையாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் என்ன டிபேட்னா, திமுக இப்போ வரைக்கும் யூத் காங்கிரஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பதிவு கூட போடலையே. அதான் திமுக ஈக்குவல் டு காங்கிரஸ், இரண்டு கட்சிகளும், காங்கிரஸ் நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும், திமுக மாநிலத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளித்து பதிவிடுறாங்க. இது ஒன்று. ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டை காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சசி தரூர் பாராட்டியிருக்காரு, வெகுவாக பாராட்டியிருக்காரு. நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த சம்மிட் காரணமாக 22 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் இந்தியாவுக்கு வர இருக்கு புதுசாக. ஹியூஜ் சக்சஸ் இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட். இந்த சம்மிட்டில் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கப்பட்ட வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ஒரு மாற்றுத்திறனாளி மினிஸ்டர், ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட ஒரு பிளான் கொடுக்குறாரு. அவர் மாற்றுத்திறனாளி. அந்த பிளான் என்ன தெரியுமா? ஏஐயை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை ஒரு மாற்றுத்திறனாளி ஐடி மினிஸ்டர்கிட்ட வழங்கியிருக்காரு. எவ்வளவு சிறப்பான விஷயங்கள் தெரியுமா இந்த ஏஐ சம்மிட்டில் நடந்திருக்கு. தேவையில்லாமல் காங்கிரஸ் திமுக இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது ஒன்று. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? கேஎன் நேருவுக்கு எதிராக இடி டிஜிபிக்கு பல கடிதங்கள் எழுதினாங்களே, அந்த கடிதங்களை பற்றிய டிபேட் தான் நடந்துருக்கு. சமீபத்தில் கோர்ட்டு கேஎன் நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ டிஜிபிக்கு இடி எழுதின கடிதங்கள் பற்றிய தொகுப்புகள் தினமும் லீக் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இன்னைக்கு என்ன லீக் ஆகிருக்குன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டில் மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இடி டிஜிபிக்கு எழுதின கடிதத்தில் இருக்கு. மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இந்த ஸ்கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இடி. இடைத்தரகருடன் தொடர்பில் இருந்து நகராட்சி நிர்வாகத்துறை டெண்டர்களில் ஐஏஎஸ் அதிகாரிகள் முறைகேடு அப்படின்னு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இடி. உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் அப்படிங்கிறவருக்கு பெற்றுக் கொடுத்த இடைத்தரகரை தொடர்பு கொண்டுள்ளார் வருண் ஐபிஎஸ். மனோஜ்குமாருக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கிறதுக்கு இடைத்தரகரை தொடர்பு கொண்டார் அருண்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இடி அவங்களுடைய கடிதத்தில். அடுத்து மதுபாலன் ஐஏஎஸ், அவருடைய பேரும், அவர் இடைத்தரகரோடு செய்த வாட்ஸ்அப் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இடி புகாராக கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை உலுக்கியிருக்கு இந்த விவகாரம். பாஜக அதிமுக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, ஆனால் எந்த மீடியாவும் இது சம்மந்தமாக டிபேட்டே நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்களை காரி துப்புறாங்க என்டிஏ. அது இல்லாமல் பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராகலாம் இடி எழுதியிருக்காங்கல்ல, அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் கர்நாடகாவில், இது மாதிரி ஏதாவது ஒரு ஊழல் புகாரில் அவர் சிக்கியிருக்காரா? அதனால தான் கர்நாடக மக்கள்
இப்பையும் அண்ணாமலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. கர்நாடகா பக்கத்துலாம் போனார்னா அண்ணாமலையை சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு போட்டி போடுறதெல்லாம் இப்போ வரைக்கும் நடக்குது. காரணம், அவர் பணிபுரிந்த போது அவர்கிட்ட இருந்த நேர்மை அப்படின்னு அண்ணாமலைக்கு புகழாரம் சுட்டுறாங்க பாஜக தொண்டர்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.